கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற 17/9/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல்சி போர்டுன்ற குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா, இப்போ நம்ம டுடே தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில பேர் கேட்குறீங்க கேஎல்சி போர்டு எதில் போஸ்ட் வரும்னு. நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடணும். ப்ரொஃபைலுக்குள்ளே போய் வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப்கான போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம போஸ்ட்டு தான் போடுவோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் போஸ்ட்டு தான் போடுவோம். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது 10 minutes ஆகோ, 4 hours ஆகோ, 1 days ஆகோ, இந்த மாதிரி உள்ளே இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுவோம்னா ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் போடுவோம். நீங்கள் கேஎல்சி போர்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால தான் நான் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. சரிங்களா, போஸ்ட்டு தான் வரும். அதாவது வியூ சேனல் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் இருக்கும், வீடியோஸ், ஷார்ட்டு, ப்ளேலிஸ்ட், அடுத்து போஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் போடுவோம். அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்களா, இப்படி தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ வாங்க, இப்போ தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா, டுடே பார்த்துக்கிட்டோம்னா டுடேயும் டபுள்ஸ் அடிச்சிட்டான். அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர், அதாவது 727. ஓகேங்களா, இப்படி அடிச்சிட்டனால கொஞ்சம் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, யாருமே நம்ம போர்டு கெஸ்ஸிங் யாரெல்லாம் எத்தனை செட்டு போடுவீங்கன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப நிறையாலாம் போட வேணாம், கம்மியாகவே போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும். சரிங்களா, 3 நம்ம கொடுக்குற நம்பர் சோல்டு அவுட் கூட ஆகலாம், இல்லை ஃபஸ்ட்டு ட்ரையல் மிஷின் நம்பர்லேயே போகலாம். இன்றைக்கெலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் மிஷின் நம்பர்லேயே நம்ம போர்டுக்கு எடுத்த நம்பர் போயிடுச்சு. ஓகேங்களா, அதனால தான் இன்றைக்கி போர்டு நம்மளுக்கு உட்காரல, இல்லைன்னா கரெக்டாக உட்காந்துருக்கும், மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, நம்ம வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோவில் பொறுத்தளவு 3 digit பாக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 778 கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே 2 வந்திருக்கு. நம்ம கொடுத்தது 8 கொடுத்துருக்கோம். அதுலேயே ஒரு நம்பர் ஜகா வாங்கிருச்சு. இல்லைன்னா ஒரு 3 digit வின்னிங்கை தட்டி தூக்கின்னுருக்கலாம். ஏபிஎஸ்சி பிசி எப்பயும் போல் ஏபிஏசி பிசி 7-2 பாஸ். ஓகேங்களா, அதாவது ஏபி பாஸ். வீடியோவில் ஏபி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதில் மார்க்கும் பண்ணியிருக்கோம். வெறும் 3 இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்கன்னு. இதான் ஹைலைட்டு. இந்த 3 மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்கன்னு மார்க்கும் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வீடியோவில் கவனிச்சிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ அடுத்து நம்மளுக்கு போர்டு 7 பாஸ். அதாவது வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, போர்டு 7 பாஸு. மெம்பர்ஷிப்பில் நம்மளுக்கு ட்ரையலில் போயிடுச்சு அந்த நம்பர், நம்ம எடுத்த நம்பர். ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வீடியோவில் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங், ஏபி வின்னு, போர்டு 7 பாஸ். ஒரு தரமான ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். மற்ற சேனல் மாதிரி நம்ம கொடுக்காமல் கொடுத்தோம்னு சொல்லி ஏமாற்ற மாட்டோம். சரிங்களா, நம்மளுடைய நிறைகள் குறைகளை எப்பயுமே தெரிஞ்சுக்கிடுவோம். அதே மாதிரி நீங்கள்லாம் 100 செட்டுக்கு மேலெலாம் விளையாடாதீங்க. 100 செட்டுக்குள்ளே நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விளாண்டு சிறிய முதலீடு சிறிய லாபம், அதை நோக்கி தான் நம்ம சேனல் போகுது. அதனால் நம்ம அதிக லாபம் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு லாஸை நோக்கி தான் போகும். அதனால தான் சொல்கிறது, உங்களால் மினிமம் 10 செட்டுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. சரிங்களா, 10 செட்டுலேருந்து மினிமம் 10 செட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 640 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் உங்களால் லாஸையும் பார்த்துட்டு நீங்கள் போடுறது நல்லது. சரிங்களா, இந்த பிரபஞ்சத்தில் யாரையுமே நம்ப வேணாம். சரிங்களா, ஏன்னா எல்லாமே கொடுக்குறது எல்லாமே ஒரு கணிப்பு தான். அதாவது இந்த நம்பர் வந்திருக்கு, இது அடுத்து வருன்ற ஒரு கணிப்பு தான். சரிங்களா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தோம், ஒருத்தவங்க
250 செட்டு போட்டிருந்ததா சொல்கிறாங்க. அவளெல்லாம் ப்ளே பண்ண வேணான்றதை நான் டெய்லி வீடியோவில் சொல்லுவேன். நான் எப்போயுமே சொல்லுவேன். அதனால் நம்ம பெரிய ஆசைப்பட்டோம்னா அது நம்மளுக்கு இன்னும் பள்ளத்தில் தான் போய் இறக்கி விடும். அதாவது நம்மளால் ஏற்றுக்கிற ஒரு நஷ்டத்தை எவ்வளோ நஷ்டம் ஏற்றுக்கிற முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈடு கொடுத்து விளாண்டோம்னாலே போதும், அவ்வளோதான். சரிங்களா? அவங்களுக்கு நான் பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். சரி, ஏன்னா நீங்கள் அது 250 செட்டு போடுவீங்கன்றது தெரியாது. சரிங்களா? அவளை நீங்கள் யூஸும் பண்ணக்கூடாது, அவளெல்லாம் போட்டு இது பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா 647. ஓகேங்களா? 024 2 நாளாக பார்த்தோம்னா டபுள்ஸாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். என்னையோட பார்ப்போம் என்னான்னு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 727. அதுவே சரியான ஒரு ட்விஸ்ட்டு. 727 எதிர்பார்க்காத ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 528. ஓகேங்களா? 528 509 லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் போட்டுருவோம். சரிங்களா? 538 இல்லை 537. இதில் ஓரளவுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 537 அப்புறம் 531 கூட எடுத்துக்கோங்க இதில் அப்படியே. சரிங்களா? ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 3 டிஜிட் வின்னிங்கோட உங்களை சந்திக்கிறோம். 647 024 528 509 537 531. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் தனலட்சுமி லாட்டரி. எதுமா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபிஏசி பிசி. ஏபிஏசி பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 155302. சரிங்களா? 3759 13. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 155359. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அதாவது 155302375913. நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட் நம்பர். சரிங்களா? பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட். ஓகேங்களா? 4 டிஜிட்டை பொறுத்தளவு 71539080. அடுத்து 0247. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டு. இதை நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ். நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்மளுடைய இது. ஓகேங்களா? 7153 9080 0247. ஓகேங்களா? 0247. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது ஹைலைட்டான ஒரு நம்பர். இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எப்பயும் போல் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதனால் ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துக்கிடுவோம். ஏ போர்டை பொறுத்தளவு 7 வந்திருக்கு இல்லையா? 7க்கு அடுத்தாப்புல 3 வரும், 5 வரும், 9 வரும். இதுதான். ஓகேங்களா? ஏ போர்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஏ போர்டை வச்சு
இது வந்து சி போர்டுக்கும் சிங்க் ஆகலாம். சி போர்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 7க்கு 7 கூட வரலாம். சரிங்களா? இதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க. 3 இல்லைன்னா 5 இல்லைன்னா 9, சி போர்டு இல்லைன்னா 7. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய கெஸ்ஸிங் முக்கியமாக கணிப்பு மட்டுமே. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கிடையாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் இதில் 5 வரும், 7 வரும், 3 வரும். இதையே 3 டிஜிட் பாக்ஸை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. 5 7 3. நம்ம சேனலில் 100 மெம்பர்ஷிப் இன்னும் ரீச் ஆகலை. டக்குன்னு உங்களுடைய சப்போர்ட்னால டக்குன்னு ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபாலோயிங் நம்பர் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம மெம்பர்ஷிப்புக்கு இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுங்கள். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.